என்னோட ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் கான்டாக்ட்ல இல்ல, என்னை ஏமாத்திருக்காரு. அவரோட குழந்தைக்கு அவர் அப்பா. நாங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி இயர்ஸ் ஆகுது. அபார்ட்மெண்ட்ல ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வைஃபோட ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்கிறேன்னு சொன்னாரு. அதெல்லாம் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் மாதம்பட்டி ரங்கராஜோட செகண்ட் ஒய்ஃப் ஜாய் கிறிஸ்டல்டா தன்னோட ஹஸ்பண்டோட சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு லீகலா கேட்கவே முடியாதுங்க. ரொம்ப ஷாக்கிங்கா தானங்க இருக்கு. இந்த மாதிரி டே டு டே லீகல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க உங்க ஹரணி அட்வொகேட் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஜாய் கிறிஸ்டல்டா அப்படின்ற ஒரு நபரை கல்யாணம் பண்ணி அவங்க பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரியும் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னோட முதல் மனைவியோட ஆல்ரெடி ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் தன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ ஜாய் கிறிஸ்டல்டா என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் மேல சீட்டிங் கேஸ் ஃபைல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம மாதம்பட்டி ரங்கராஜ் அவரை போட்டு அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு டொமஸ்டிக் வயலன்ஸ் கீழமே இவங்களால கேஸ் ஃபைல் பண்ண முடியுங்க. லீகலா இவங்க அவருக்கு ஒய்ஃபான்னு பாத்தீங்கன்னா கிடையாதுங்க. ஆனா அவங்களுக்கு பிறக்க போற குழந்தை பாத்தீங்கன்னா கண்டிப்பா லெஜிட்டிமேட்டான குழந்தை தாங்க. அந்த குழந்தையால எல்லா ரைட்ஸுமே கிளைம் பண்ணிக்க முடியும். அப்போ ஜாய் கிறிஸ்டல்டால எதுவுமே கிளைம் பண்ண முடியாதா அப்படிலாம் கிடையாதுங்க. ஜாய் கிறிஸ்டல்டா பாத்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் கிட்ட இருந்து மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணிக்க முடியும், காம்பன்சேஷன் கிளைம் பண்ணலாம், இவர் மேல சீட்டிங் கேஸ் கூட ஃபைல் பண்ணலாம். ஏன்னா இவங்க சொன்ன மாதிரி இவர் அவங்களை ஏமாத்தி திருமணம் பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது தாராளமா இவங்களால மாதம்பட்டி ரங்கராஜ் மேல கேஸ் ஃபைல் பண்ண முடியுங்க. அதே மாதிரி முதல் மனைவி உயிரோட இருக்கும் போது டிவோர்ஸ் வாங்காம இன்னொரு கல்யாணம் பண்றாங்கன்னும் போது கல்யாணம் செல்லாதுங்க. வாய்டு சட்டப்படி அப்படி திருமணம் பண்றாங்க அப்படின்னா அந்த மேரேஜ் என்னைக்குமே லீகலா ஆகாதுங்க. ஒருவேளை மாதம்பட்டி ரங்கராஜோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இதனால பாதிக்கப்பட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் மேல கேஸ் ஃபைல் பண்ணாங்கன்னா தாராளமா கேஸ் ஃபைல் பண்ண முடியுங்க. அதனால மாதம்பட்டி ரங்கராஜ் பாத்தீங்கன்னா 7 இயர்ஸ் வரைக்கும் இம்ப்ரெஸ்மெண்ட் கிடைக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. இந்த இஷ்யூ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.